அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 25/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட ரேஞ்சு நம்மளுக்கு இன்னும் நிஃப்டியில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதை வச்சு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 248 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த வீக்கோட ரேஞ்ச் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸும் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மள்ட்ட இந்த பேங்க் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் கிடைக்கிற பாயிண்ட் வந்து இந்த வீக்குக்கு நம்மளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நிஃப்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாவே நல்ல ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோக்கு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் நம்மளுக்கு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்திருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? ஓப்பனும் 25,010, ஹையும் 25,010. அப்போ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அமையணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 204 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இந்த 200 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சோம். அப்போ இந்த இடத்துலலாம் வர்றப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு நோட் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துலலாம் வரப்போ நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடம்லாம் வந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு இம்பேக்ட். இதுக்கு கீழேயே போக முடியல. ஏன்னா இது ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம இந்த மார்க்கெட்டை பார்க்கணும். பையர் வியூவில் எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் நம்ம பார்க்கவே கூடாது இந்த வியூவை. செல்லர் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த மார்க்கெட்டில் நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட்டு மந்த் எண்டில் நம்மளால் கேட்ச் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து கம்பல்சரி ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பன் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 57,170, ஹையும் 57,170. அப்போது ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கீழே தான் அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்டர்டே லோவும் நம்மளுக்கு S1ம் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு இம்பேக்ட் இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்டர்டே லோவெல்லாம் பிரேக் பண்ணாங்கன்னா புட் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வரும் அப்படின்னு நம்ம பிஃபோர் வீடியோலாம் சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கு புட் செல்லர் வந்து பயந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ புட் செல்லர் பயந்ததுனால S1க்கு கீழே மார்க்கெட் வந்தாங்க. திருப்பி இங்கேருந்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. S1லேயே ரெசிஸ்டன்ஸாக இருந்து அங்கேருந்து S2க்கு வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த இப்போ 57,100 காலன் போட்ட செல் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த ஏரியா தான். இந்த S2 R2 தான். இந்த ஏரியாலாம் வந்து மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம பார்க்க சொல்கிறோம். 1 டே ரேஞ்ச் எவ்வளவு பார்க்கணும், 1 வீக் ரேஞ்ச் எவ்வளவு, 1 வீக் ரேஞ்சில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த மார்க்கெட்டில் உங்களாலையும் பிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். இப்போ இன்றைக்கி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹை டு லோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 730 பாயிண்ட் நம்ம இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு இந்த வீக்கில் அவங்க திட்ட அவங்களுக்கு ஒரு 3000 பாயிண்ட் வந்து பக்கத்தில் 3000 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு 1 வீக்கில் ஒரு 3000 பாயிண்ட் இதுலேயே கிடைக்கிது அப்படின்னா இதில் நம்ம எத்தனை பாயிண்ட் பிடிச்சோம், நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டால் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இதில் நம்மளால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது. ஓகேங்களா?
ஓப்பன் வந்து 82,065, ஹை வந்து 82,069. 3 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கும் ஹைக்கும் டிஃப்ரெண்ட். அப்போ ஹையில் இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் ரேஞ்ச் கீழே தான் நம்மளுக்கு கொடுத்தாகணும். அப்போ ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா எதை வச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 81,930ம் 81,591ங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்குங்களா? இப்போ மேலேருந்து கீழே வந்தாங்க. கீழே வந்து இந்த S2வில் வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகினாங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். போட்ட இடத்துலலாம் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. அந்த ஏரியாவில் நம்ம போட்ட கோட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். இந்த ஏரியா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும். இந்த சைடு வேவாக போகிறப்ப புட் ஆப்ஷன்ல கொடுத்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க. டிகே பண்ணுறப்ப நம்ம மாட்டிக்குவோம். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்போ எந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடம்லாம் வந்தா நம்ம தாராளமா குடுத்துட்டு, அன்னைக்கான ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு ஜாலியா வெளியில போயிரலாம் மார்க்கெட்ட விட்டு. ஓகேங்களா? அந்த மாரி தான் நம்ம இருக்கணும். கன்டினியூவா நம்ம மார்க்கெட்ல ப்ளே பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியாது இந்த மார்க்கெட்ல. ஓகேங்களா? அதேமாரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டுருக்கு மார்க்கெட்ல அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்லாவே இம்பேக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்டின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த இடத்துலலாம் வந்தப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுமா, கீழே வருமா அப்படின்னு பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு, சென்செக்ஸுக்கு ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கேப் டவுனில் நம்மளுக்கு எக்ஸிஸ் நிஃப்டி பிரகாரம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, புட் ஆப்ஷன் எல்லாம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கம்பல் கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுனாங்க. ஓப்பன் ஆகி இவங்க பாருங்கள் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு சில டார்கெட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்டர்டேக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 400ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 400 தொட்டுட்டு எங்கேருந்து கீழே வந்திருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்ட்டா அந்த 400 தான். 400 பிரேக் டச் பண்ணொட்டி இங்கேருந்து நம்மளுக்கு கீழே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணி மேலே போனாங்க. அப்போ கீழே வந்தவங்க எதை பிரேக் பண்ணாங்கன்னா, இந்த எஸ்டர்டே ஹைய கூட சப்போர்ட் எடுக்கல. இங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். இப்போ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா எந்த மாரி ரியாக்ட் ஆவாங்க, இதுக்கு மேலே நின்னுட்டாங்க அப்படின்னா எந்த மாரி ரியாக்ட் ஆகுங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ லோ டூ ஹை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்குக்கு 300 டூ 500 வச்சும் போயிருக்காங்க. ஓகேங்களா? 493 ஹை. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதில கிடைச்சிருக்கு. இந்த 200 பாயிண்ட்ல நம்ப எத்தனை பாயிண்ட் பிடிச்சிருக்கோம்? 190 பாயிண்ட்ல எவ்வளோ பாயிண்ட் நம்ப ஆவரேஜா நம்ம பிடிச்சிருக்கோம்? அப்படின்னு நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். 57,300 புட்டு. எக்காரணத்த கொண்டும் இப்போ எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புட் ஆப்ஷன்லாம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஆனா இவங்க எஸ்டர்டே ஹைக்கு கீழ ஓப்பன் ஆகல மார்க்கெட்டு. எஸ்டர்டே லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகல. இவங்களும் நியரஸ்ட்டா ஓப்பன் ஆயிட்டு, இங்கேருந்து நம்மளுக்கு இந்த 360 வந்து நம்மள ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இங்க இத பிரேக் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோனா மாறும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த 452க்கு மேல நின்னுட்டாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ராலி இவங்க சைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா, மார்க்கெட்ல ஓப்பனும், ஹையும் ஒண்ணா இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. அப்ப ரேஞ்ச் வந்து கீழ தான் குடுத்தாகணும். அந்த ஹைய பிரேக் பண்ணாத வச்சும். அப்ப இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ரேஞ்ச் கீழேருந்து மேல போறப்ப நல்ல ஒரு இம்பாக்ட் இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தன 400 பாயிண்ட் இவங்கள்ட்ட கிடைச்சிருக்குது. மு 384 இருந்து 900 வச்சு நம்ம 872 வச்சும் போயிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். 400 டூ 800 போனாவே 400 பாயிண்ட் 500 450 பாயிண்ட் பக்கம் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கே நம்ம குடுத்த ஸ்ட்ரைக்கே மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். எந்த சைடு போறாங்க அப்படின்ட்டு. நம்ம குடுக்குற ஸ்ட்ரைக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். சென்செக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 82,900 புட்டு. எஸ்டர்டே
லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகணும். 82,900 புட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். அப்படியே இப்படி கீழ வந்தாலுமே, இவங்க இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ எக்காரணத்த கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வெரி வெரி லெஸ்ஸா இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே இவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, ரேஞ்ச் எங்கேருந்து குடுக்கணும்? இவங்களுக்கு இங்கேருந்து தான் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட். இந்த வீக்குக்கு 500 பாயிண்ட் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. அப்ப இங்கிருந்து லோலருந்து ஹைக்கு போறப்ப, நல்ல ஒரு இம்பேக்ட் மேல குடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறப்ப, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த மாரி நீங்க டேட்டா எடுத்து தனியா அனலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இதுலயும் நம்மளால கேட்ச் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.